இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய மைய சிந்தனையாக தூரம் செல்ல வேண்டாம் என்ற ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே தூரம் செல்ல வேண்டாம் என்றால் எதில் என்பதில் தான் கேள்வி இருக்கிறது. அன்பில் தூரம் செல்ல வேண்டுமா, பொறுமையில் தூரம் செல்ல வேண்டுமா, பகிர்வில் தூரம் செல்ல வேண்டுமா என்றால் கிடையாது. அன்பில் நெருங்க வேண்டும், பொறுமையில் பொறாமையில், அதாவது பொறாமப்படுறதுல தூரம் போனா பிரச்சனையே இருக்காது. பொறாமப்படுறதுல டக்குன்னு பொறாமப்பட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தீட்டு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள்னா என்ன, தீட்டுனா என்ன அப்படிங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். நற்செய்தியை நாம் வாசித்து இருக்கிறோம். முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், திருப்பாடல். இன்றைக்கு அருமையான ஒரு திருப்பாடல். மாசுற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறாதீர்கள். சம்பளம் என்பது நாம் நாசுக்காக சொன்னது. அதற்கு முன்னால் இருந்த மொழி வருமானம். அதிலே இருக்கிறது வரும் மானம். நீ சம்பாதிப்பது உன் மானத்தை வர வைக்க வேண்டும், உன் மானத்தை வாங்கிவிடக்கூடாது. அதனால தான் வரும் மானம். அந்த மானத்தை நீ பிறருக்கு எதிராக கையூட்டு வாங்கிவிட்டாய் என்றால் உன் கை கரைபடிந்து விட்டது என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பொருளாக இருக்கிறது. உன் மானம் உன்னை விட்டு எப்பொழுது செல்கிறது என்றால், நல்லவர்களுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் செயல்படுகிறையோ அன்றே உன் மானம் பறிபோய் விடுகிறது. உன்னிடம் மானம் வருமானமாக இருக்காது என்பதுதான் அதனுடைய காரணமாக இருக்கிறது. எனவே நாம் இன்றைய நாளிலே வருமானத்திற்கு தயாராக இருக்கிறோமா, இல்லை மானத்தை பறிகொடுக்க தயாராக இருக்கிறோமா என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரிசேயரும் சதிசேயரும் யூதர்களும் கூடுகிற கூட்டத்திற்கு இயேசு சவுக்கடி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல நற்செய்தி வாசகத்தில் அவர்கள் ஒன்றும் இயேசுவை குற்றம் சாட்டவில்லை என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உம்முடைய சீடர்கள் மரபுப்படி நடக்காமல் கைகளை கழுவாமல் உண்கிறார்களே என்று ஏன் சீடரிடம் சொல்லாமல் இயேசுவிடம் சொன்னார்கள்? அவருடைய உள்ளத்தில் உள்ள இருந்தது என்னவென்றால், யோ நீந்தாயா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவங்க எதை சுட்டி காட்ட வராங்கன்னா, அன்னைக்கு கை கழுவாத மட்டும் சுட்டி காட்டல. நீ அன்னைக்கு இரத்தப்போக்குடைய பெண்மணியை தொட்டி இல்ல, நீ தீட்டுப்பட்டவன். தொழுநோயில இருந்தவனை தொட்டி இல்ல, நீ தீட்டுப்பட்டவன். அன்னைக்கு ஏழைகளையும் பாவிகளோட சக்கையோடலாம் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு இல்ல வயிறு முட்டை, நீ தீட்டுப்பட்டவன். இன்னைக்கு உன் சீடர்கள் உன்னையவே பின்பற்றாங்க, அவங்களும் தீட்டுப்பட்டவங்க. இதுதான் அதுல நாசுக்கா இருக்கக்கூடிய மறைமுக உண்மை. இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து அதை தன்னகத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கு பதிலாக இவர் பதிலடி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு உண்மையிலேயே ஓய்வு நாளை பயன்படுத்தவில்லையா என்றால் பயன்படுத்தியிருக்க. அதுக்கான சில குறிப்புகள் திருவிழியத்திலே உண்டு. அதாவது ஓய்வு நாள்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடவுள் 6 நாட்கள் வேலை செய்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதனால நம்மளும் கடவுளை பின்பற்ற வேண்டும், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளையாக இருந்தது. இது எப்பொழுது இருந்து இவர்கள் ஆரம்பித்தார்கள் என்றால், இஸ்ராயேல் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும்போதுதான் இதை ஆரம்பிக்கிறாங்க ஓய்வு நாள். ஏன்னா கடவுளுக்குரிய நாள், நம்மளை கடவுள் அங்கிருந்து மீட்டிருக்கிறார். எனவே இந்த நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது அதனுடைய உள்ளார கருத்து. ஓய்வு நாள் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், மோசே தான் அதை கொண்டுட்டு வர்றார். ஏன் காரணம் அப்படின்னா, அன்று அடிமைகள் அதிகம், வேலை பார்ப்பவர்கள் அதிகம். அப்ப உரிமையாளர்கள் உட்கார்ந்து நல்லா சாப்பிடுவாங்க, வேலையை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அடிமைகளுக்கும் ஓய்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மேம்போக்கான ஆழமான ஒரு அர்த்தத்தில் அன்று கொண்டு வரப்பட்டதுதான் அந்த ஓய்வு நாள். முதலாளி மட்டும் ஓய்வு எடுக்கக்கூடாது, தொழிலாளியும் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டக்கூடியதான் அந்த ஓய்வு நாளாக கொண்டு வரப்பட்டது. ஓய்வு நாளை எப்படி மாற்றி விட்டார்கள் என்றால், அன்றைய நாளிலே எழுந்து 40 அடிக்கு மேல போனா தீட்டு. ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை. அன்னைக்கு ஒரு கோழி முட்டை போட்டா முட்டை தீட்டு. அன்னைக்கு கண்ணாடியை பார்த்து பெண்கள் தன்னுடைய முடியை இப்படி சிலிப்பி விட்டாங்கன்னா தீட்டு. அன்னைக்கு குனிஞ்சும் போது தெரியாதனமா பல்லு செட்டு கீழே கலந்து விழுந்துருச்சு, அதை திருப்பி மாட்டினான்னா தீட்டு. தெரியாதனமா வாயிலிருந்து எச்சி துப்பிட்டான்னா எச்சியில் அந்த மண்ணு வந்து உருண்டுரும், அப்ப தீட்டு. அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, அது தீட்டு. அன்னைக்கு சமைக்க கூடாது, அது தீட்டு. சமைக்க கூடாது, நெருப்பை மூட்டக்கூடாது. விடுதலை பயணம் 35:3 சொல்லுது, நெருப்பை மூட்டக்கூடாது, தீட்டு. ஓய்வு நாளை கடைபிடித்து கரித்தாயிரு. அப்ப விறகே சேகரிக்க கூடாது, எண்ணிக்கை 15:32 விறகு கூட நீ எடுக்கக்கூடாது, தீட்டு. அப்ப உணவே தயாரிக்க கூடாது, விடுதலை பயணம் 16:23 சொல்லப்படுகிறது, தீட்டு. அப்ப என்னதாண்டா செய்யணும்? இதுதான் அதனுடைய தாரக அம்சமாக இருக்கிறது. கடவுள் கொண்டு வந்தது அன்பின் நோக்கம்,
மனிதர்கள் கொண்டு வந்தது வம்பின் நோக்கம். தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டாரா இவர்கள் கூறுவதை போல, அவர் ஓய்வு நாளை கருத்தாக பயன்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 4:16 தொழுகை கூடங்களில் சென்று ஓய்வு நாளிலே கற்பிக்கிறார். இப்ப இவங்க பரிசேயரும் சதுசேயரும் இயேசுகிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, உன் சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சீடர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சீடர்களும் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லையா என்றால் கடைபிடித்து இருக்கிறார்கள். சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு மத்தேயு 28:1, மார்க் 15:42, மார்க் 16:1 பார்த்தோம் அப்படின்னா, அப்புறம் யோவான் 19:42 பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் தைரியம் கிடைக்கப்படுகிறது. சீடர்களும் மக்களோடு அமர்ந்து இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற பகுதியை நாம் வாசிக்க வேண்டும் என்றால் திருத்தூதர் பணிகள் 13:14-15, திருத்தூதர் பணிகள் 16:13-15 நாம் வாசிக்க முடியும். இதில் தான் சீடர்களும் அப்பொழுது ஓய்வு நாளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடைபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் சொல்லுவதை போல, நாங்கள் உமக்குரியவர்கள், இவங்களை விரட்டி விட்டுட்டு எங்களை உன் கூட சேர்த்துக்க இயேசு, அப்பதான் எங்க கூட கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்றதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டக்கூடியது, அவர் அழகா சுட்டி காட்டுவார், மனிதருக்கென்றுதான் ஓய்வு நாளை ஒழிய ஓய்வு நாளுக்கென்று மனிதன் கிடையாது. பிரியாணிக்காக மனுஷன் கிடையாது, மனுஷனுக்காண்டிதான் பிரியாணி. அது தின்னதுக்கு அப்புறம் அது பிரியாணியா மாறும், அது வேற. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை மையப்படுத்துகிறார் என்றால் மனிதத்தை மையப்படுத்துகிறார். இப்ப சமயம் சொல்றோம், நம்ம எல்லாம் என்ன சமயம்? கிறிஸ்தவ சமயம். சமயம் என்றால் எதிலிருந்து வருகிறது என்றால் சமைத்தல். சமைத்தல் என்ற வார்த்தையிலிருந்து சமயம் வருகிறது. அதாவது காய்கறிகளை வெறுமையாக சாப்பிட முடியாது, அதை சமை அப்படிங்கிறது. அப்ப உன்னையும் நீ வெறுமனே நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்ப சமை. அந்த சமைத்து நீ உள்ளே அனுப்பினாய் என்றால் உனக்கு பிரச்சனை இல்லை என்பதுதான் இந்த சமயத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் யூதர்கள் குருட்டுக்கோழி தவிட்டை தின்னாது போல அம்புட்டையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று சுட்டி காட்டி கொண்டிருந்த அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குத்தி காட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் உதட்டால் கடவுளை புகழ்கிறீங்க, உள்ளத்தால தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதான் இன்னைக்கு தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். தூரம் வேண்டாம், பரிசேயர் சதுசேயரை போல நாம் கடவுளை விட்டு தூரம் போக வேண்டாம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். திருவிழியத்திலிருந்து முடிஞ்சிருச்சு, வாழ்க்கைக்கு வருவோம். நம்மை உதாசீனப்படுத்தவர்களிடமும் நம்மை ஏளனப்படுத்தக்கூடியவரிடமும் நம் அன்பை புரிந்து கொள்ளாதவரிடமும் நீங்கள் அன்பு செலுத்தினால் அது என்னதான்? ஓட்ட பாக்கெட்ல காசு போட்டதுக்கு சமம். எச்சரிக்கையா இருந்துக்கணும். இதுதான் உண்மை நிலவரம். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளியிலிருந்து உள்ள போறது எதுவும் தீட்டு கிடையாது. இதுல அவங்க மையப்படுத்தணும். யூதர்கள் பொதுவாக ரத்தத்தை அருந்த மாட்டாங்க. ஏன்? ரத்தத்தில் என்ன இருக்கு? இன்னைக்கு நம்மவர்களையும் பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா என்ன இருக்கு ரத்தத்துல? ஆனா இயேசு சொல்றாரு, வெளியில இருந்து உள்ள போறதெல்லாம் வெளில போயிடும், அதை பத்தி நீங்க கவலைப்படாத, உள்ள இருந்து வெளியில ரத்தம் வராம பாத்துக்கடா அப்படிங்கிறது ஆண்டவருடைய பாடு. அது செரிமானம் ஆயிரும், அது எந்த ஒரு நோக்கத்திற்கும் பிரச்சனை ஆகாது. ஏனென்றால் யூதர்களை பொறுத்தமட்டு ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எதை சாப்பிட்டாலும் எதுவும் தீட்டு கிடையாது, எல்லாம் கடவுள் படைச்சதுதான். நீ உண்ணலாம், அது செரிமானம் ஆகிவிடும். ஆனால் நீ உன்னிடமிருந்து உள்ளிருந்து வெளியே கக்கக்கூடிய அந்த எரிமலையை கொஞ்சம் நிப்பாட்டிக்க, அதை சரி செய், அதை பனிமலையாக மாற்று அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மையப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்ப உள்ளிருந்து எனக்கு வெளி வர வேண்டும் என்றால் நான் முதலில் சுகப்படுத்துவது உள்தான். விழிப்புணர்வு என்பது எங்கு வரும் என்றால் வெளியிலிருந்து வருவது விழிப்புணர்வு அல்ல, மாறாக உள்ளிருந்து வருவதுதான் விழிப்புணர்வாக இருக்கப்படுகிறது. எனவே நான் விழிப்போடு இருக்கிறேனா இல்லையா என்பது முக்கியமாக இருக்கிறது. இப்போ உறவுகள்லையுமே பார்ப்போமே, உதட்டால் பழகக்கூடிய உறவுகள். நல்லா ஒரு ஊர்ல இருக்கும்போது திடீர்னு எல்லார்ட்டையும் வந்து பேசுவாங்க. ஒரு அம்மா எல்லார்ட்டையும் போய் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ஒரு மாசமா நல்லா பேசுவாங்க. பேசி ஒரு மாசம் முடியும் போதுதான் தெரியும் ஏன் எல்லார்ட்டையும் பேசினாங்கன்னா பத்திரிகையை கொண்டு வந்து நீட்டுவாங்க. கல்யாணம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஏன்? அவங்க வீட்டில் விசேஷம் வைக்க போறாங்க, அவன் பத்திரிகையை கொண்டாந்து கொடுத்துடக்கூடாது. நான் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை. இப்படி
இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றும் என்றும் இருக்கத்தான் செய்வார்கள், கவலைப்படாதீங்க, அவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இப்ப உறவுகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது முக்கியம் இல்ல. நான் பல்லு விளக்க போறேன், தூங்க போறேன், பூண்டி கோயிலுக்கு போறேன், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறேன்னு கார் எடுக்கும் போதும் பஸ்ல போகும்போது ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்க தயவு செய்து. அதை பார்க்கிறவன் நீங்க போய் பத்திரமா சாமி கும்பிட்டு வரலாம் வேண்ட மாட்டான். இவெல்லாம் போறான் கேடு கட்டவன், எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேதான் வேண்டுவான். இந்த ஸ்டேட்டஸ் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்குங்க. ஒவ்வொரு நாளும் மாற்றக்கூடியதல்ல ஸ்டேட்டஸ். நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். எனக்கான ஸ்டேட்டஸ் என்ன? அது இன்னைக்கு நான் மாத்திரையும் பல்லு விளக்குறேன், அதை லைக் போடலன்னா போன் பண்ணி கழுவி திட்டுறான். அதுவும் மெசேஜ் ஒரே ஃபார்வர்டு மெசேஜ் தான். ஆண்டவர் என்னாயர் ஃபார்வர்டு தான், மெனி டைம்ஸ் ஃபார்வர்டுன்னு வந்துருது. ஏன்? அதுக்கு காரணம் என்னன்னா, நான் உன்னை என்ன நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கிடையாது, வேற வேலை இல்லை எனக்கு, நான் அனுப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன் பார்த்துக்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நாம் உருவாக்க வேண்டும். நான் இன்று வாசித்தேன், இந்த வசனம் எனக்கு ஆழமாகப்பட்டது, இந்த உனக்கு நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு அனுப்பி விடுங்களே. இன்னொருவர் யாரோ எழுதியதை நீங்கள் அனுப்பிவிடுவதாக நீங்கள் எழுதி அனுப்பிதான் பாருங்களேன், உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரும். இன்னொன்று சொல்லுகிறேன், நீங்கள் போகும்போதெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க, போட்டா பிடிச்சி ஒவ்வொன்றையும் வைக்காதீங்க, போய் ஜாலியா இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. பார்க்குற எவனும் உங்களை பாராட்ட மாட்டான். பத்தியா என்ன ஆட்டம் போடுது, ஊரில் இருக்கிற வரைக்கும் கமுக்கு கொட்டாய் மாதிரி இருந்து விட்டு வெளியில போனால் என்ன ஆட்டம் போடுது பத்தியான்னு தான் சொல்லுவான். இதுதான் உலகம். இதுல நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்மளே அவனுக்கு அல்வாவை போட்டுவிட்டு திருப்பி அவன் சாணியை எடுத்து அடிக்கும் போது ஐயோ வீசுதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வீசத்தான் செய்யும். அப்புறம் என்ன பண்ண செய்யும்? போங்க சாமி கும்பிடு, 3 முடிச்சுட்டு நாங்கள் வெற்றிகரமாக பயணம் செய்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொண்ட உறவுகளுக்கு நன்றி, வாழ்த்துக்களும் வணக்கங்களும், குட் நைட்டு போட்டு தூங்குங்க. போயிட்டு வந்து தெரிஞ்சிடும், அப்ப போயிட்டு வந்திருக்கான் என் போலக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். வீடு கட்டும் போது யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்க கட்டி வீடு கட்டும் போது ஐயோ தச்சு வைக்கிறேன் அது வைக்கிறேன் ஒன்றும் சொல்லாதீங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு திருஷ்டி பொம்மை மாட்டுவாங்க தெரியுமா? அந்த முகம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். பியூட்டி பார்லர்ல கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்திருப்பாங்க. எப்படி இருக்கும் அந்த முகம்? கொடூரமா இருக்கும். பல்லு இங்க இருக்கும், கண்ணம் கரையர்னு இருக்கும். ஏன்? எதுக்கு அதை வைக்கிறோம்? யாருடைய எங்கே கண்ணு போடுறது? அது வேற எதுக்கும் இல்லை. அது எதுக்கு மாட்டினாங்கன்னா, எவனு எனக்கு அட்வைஸ் பண்ணாத, இந்த மாதிரி உன் மூஞ்சி ஆயிரும், பேசாம போயிரு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். நம்ம சும்மா ஒரு தூணை எழுப்பிக்கிட்டு இருப்போம், 4 பேர் டீ குடிச்சுட்டு கிளம்பி வந்துடுறது. இன்னொரு தூணை இங்கிட்டு எழுப்புங்க, இன்னொரு தூணை இங்கிட்டு எழுப்புங்க. இப்படித்தான் ஆண்டாவூரில் ஒரு ஃபாதர் ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ ஊர்ல சும்மா ஒரு நாட்டாம வெற்று வெட்டிகள்னு சொல்லி ஒரு 4 பேர் இருப்பாங்க. வந்து ஃபாதர் இங்கிட்டு ஒரு கட்டடத்தை போடுங்க, இங்கிட்டு ஒரு கட்டடத்தை போடுங்க, இங்கிட்டு மேல ஒரு தூணை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த ஃபாதர் அப்படியானே, சூப்பர்னே, நல்லதுனே, அருமனே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். சரி ஒரு 50 லட்ச ரூபா கொடுங்கண்ணே எழுப்பிடுறேன் அப்படின்னாரு. கப் சுப்னு போயிட்டாங்க. நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. எதுக்கு? மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு. நான் சொல்லுகிறேன் அன்புக்குரிய உறவுகளை, நான் உங்களுக்கு ஆழமா சொல்றேன். நீங்க ஒரு சேலை எடுக்கிறீங்களா, சுடிதார் எடுக்கிறீங்களா, பிடிச்சி எடுங்க. மற்றவங்க பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு எடுக்காதீங்க. நீங்க ஒரு வேட்டி சேலை இருக்கிற, வீடு கட்டுறீங்களா, கார் வாங்குறீங்களா, உங்களுக்கு பிடிச்சி எடுங்க. ஏன்னா நீங்க பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா யாரு குறை சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க மற்றவன் நம்மளை பாராட்டுவேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க. என்ன கார் வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு காசு போட்டுன்னு சொன்னா உங்க மூஞ்சி அவளே தொங்கிரும். என்ன சேலை இது அப்படின்னு சொன்னா முடிஞ்சிடும். அன்னைக்கு பூரா அவ்வளவுதான். வீட்டில் கணவர் செத்தாரு, நீ தானே காசு கொடுத்து எடுக்க சொல்லி அவரை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்தம். பிடிச்சு செய்யுங்க. மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு செய்யாதீங்க. மற்றவங்க தான். அவங்க உங்களுக்கு முடியலைன்னா 2 விஷயம் செய்வாங்க. ஒன்று, இலவெடுத்துவன் செத்து போயிட்டான் போலக்கு, சரி போய் திராட்சை பழத்தையும் ஆப்பிள் பழத்தையும் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம்னு வருவாங்க. அந்த திராட்சை பழமும் ஆப்பிள் பழமும் அப்படியே வெயிலுக்கு காஞ்சு போற வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்? அதை புழிஞ்சு நம்ம அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். அது நமக்கு ஜூஸ் கிடையாது, வந்தவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். முடியாத வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தயவு செய்து டீ தண்ணி காபி தண்ணி ஒன்றும் கொடுக்கலன்னு சண்டை போட்டுட்டு வராதிங்க. வீட்டில் உட்காந்து பேசாதீங்க. அவனே முடியாம இருக்கிறான். முடிஞ்சா ஒரு பிளாஸ்கில் பால் அரைச்சிட்டு நீங்க கொண்டு போய் கொடுங்க. இந்தாடா பால் குடுறா, நானும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து வீட்டில் நீ வேலையா இருப்ப, போட முடியாது, நானே கொண்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்களே. அதுதாங்க உறவு. அங்கே போய்விட்டு பாத்தியா நான் போனேன், எனக்கு பால் தண்ணி குடிக்காம அப்படியே அனுப்பி விடுறேன், நான் கேட்டனால தான் தண்ணி கொடுத்தேன், இல்லாட்டா கொடுத்துக்க மாட்டேன். ஏன்? தண்ணி அல்ல 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்ன உறவுகள்? வெளிவேஷம் இதுதான் இன்னைக்கு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய நண்பர்களை பற்றியும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.
2 நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து செல்லுகிறார்கள். திடீரென்று புலி துரத்துகிறது. துரத்தும் போது 2 நண்பர்களும் ஓடுகிறார்கள். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், நண்பா நீ என்ன புலியை விட வேகமா ஓடிடுவியா, வா அந்த மரத்துல ஏறிக்கிருவோம் அப்படின்னு சொல்றான். உயிர் நண்பர்கள் 2 பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட நண்பர்கள். அவன் சொல்றான், நண்பா புலியை விட நீ வேகமாக ஓட முடியாது, வா 2 பேரும் மரத்தில் ஏறிக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அதற்கு இன்னொரு நண்பன் அழகாக சொன்னான், டே நண்பா, நான் புலியை விட வேகமா ஓட மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னை விட நான் வேகமா ஓடுவேன். காரணம், நீ புலிக்கு செத்துப்போ, நான் தப்பிச்சு போறேன். இதான் காரணம். இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் இதை மாற்றவே முடியாது. மாறாக நீங்கள் தப்பித்துக் கொள்ள வழிபாருங்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை, உள்ளார்ந்த விழிப்புணர்வு. விழிப்புணர்வு வந்து உள்ளிருந்து வெளிவர வேண்டும். வெளியிலிருந்து உள்ளே செல்வது விழிப்புணர்வு கிடையாது, அது அறிவு. உள்ளிருந்து வெளிவருவதுதான் ஞானம். நாம் ஞானத்தின் பக்கம் இருக்க வேண்டுமே ஒழிய அறிவிலே இருந்து விட்டோம் என்றால் அது ஆபத்து. அறிவிலே இருந்தவர்கள் தான் பரிசெயரும் சரிசெயரும். நாங்கள் PhD முடிச்சிருக்கிறோம், பைபிள்ல நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிறரை அன்பு செய்ய மாட்டார்கள். பொறுமை இருக்காது, திறமை இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் நாங்கள் படித்து விட்டோம் என்று அதில் காட்டிக்கொள்வதிலே அவர்கள் குறிப்பாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் திருச்சட்ட நூலை வாசித்ததே இல்லையா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் வாசிச்சிருக்கிறோம், நாங்க தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் வாசித்ததே இல்லையா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பாவி மக்களை ஏன் கொடுமை செய்றீங்க? 38 ஆண்டுகளாக முடக்குவாதத்தால் அந்த குளத்தின் அருகே இருந்து அவரை தொட்டது தீட்டு என்று சொல்லி அவரை கொலை செய்வதற்கு தேடுகிறார்கள். லாசரை, இறந்த லாசரை உயிர் பெற்றெழுத செய்கிறார், அவரை கொலை செய்வதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவன் ஓய்வு நாளில் சுகம் கொடுத்து விட்டான் என்று சொல்லி இயேசுவை கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்தார்கள். நாங்க கோயிலுக்கு போகும்போது சின்ன பிள்ளையில கோயிலில் உட்காந்துட்டு, என்னம்மா சாமியார் பிரசங்கம் வைக்கிறார், ஒன்றும் புரியவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லும்போது எங்க ஊர்ல இருக்கிற கோயில் பிள்ளை அழகா சொல்லுவார், டேய் போங்கடா, கோயிலில் உட்காந்து நல்லா சொன்னார்னா கேளுங்க, நல்லா சொல்லலட்டுனா அப்படியே இயேசுவை பாருங்கடா. அந்த மனுஷனுக்கு ஏன்டா ஆடையை கலட்டுனாங்க, ஏன்டா ஆணியை வேலை குத்துறாங்க, ஏன்டா விளாவெலும்புல போய் குத்துனாங்க, எதுக்குடா அந்த மனுஷனுக்கு கோமணம் கட்டி விட்டாங்க, எதுக்குடா அவரை கொண்டு சிலுவையில் அரைஞ்சாங்க, அதை சிந்திங்கடா தம்பிகளா. அதை சிந்திச்சிங்கன்னா தாண்டா உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க உட்கார்ந்து வாழ்க்கை ஆலயமே உனக்கு ஒரு பொழுதுபோக்காக மாறிவிடும்டா தம்பி அப்படின்னு சொல்லி முடிப்பார். நம்ம சிவகங்கை அலங்கார அன்னையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு மணி சும்மா யதார்த்தமா மத்தியானம் ஒரு மணிக்கு இப்படி நடந்து போய், அப்ப கோயிலுக்கு முன்னாடி ஊதுபத்தி விற்பாங்க தெரியுமா? கண்ணு தெரியாது, மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு தெரியும். அப்ப நாங்க இங்கிட்டு போயிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் இப்படி அடிச்சுட்டு திருப்பி போகும்போது அவங்க நிக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பேசணும் சொன்னால பக்கத்துல போய் நின்றோன்னு அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே என் ஆய, எனக்கு எதுவும் குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது அப்படின்னு சொல்லி வாசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அந்த ஐயா அப்படியே கேட்டு, ஆமால்ல ஆமால. நான் பேச்சு கொடுக்கும் போது தான் தெரியுது, காலையில 4 மணிக்கு கிளம்புனவங்க இங்க உட்காரும் போது மணி 12:45, ஒரு பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட் கூட விற்கல. ஆனா அவங்க சொன்ன வசனம், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அன்றுதான் புரிந்தது ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்கிறது என்று. அவரிடம் கேட்டேன், ஃபாதர் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதை நினைச்சு நாம கவலைப்பட்டு கூடாது ஃபாதர். எனக்கு கண் பார்வை இல்லைன்னு நான் கவலைப்படல, எனக்கு கொஞ்சம் கண் பார்வை கிடைக்கக்கூடிய மனைவியை கொடுத்தாரு பாத்தீங்களா, அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபாதர். இல்லாததை நினைச்சு நான் எதுக்கு ஃபாதருக்கு வருத்தப்படணும், இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்பட்டு போயிட்டே இருப்பேன் ஃபாதர். நான் கண்ணு தெரியலன்னு கவலைப்படல ஃபாதர், கடவுள் கம்பு கொடுத்துக்காரு பாத்தீங்களா இப்படி தட்டி தட்டே போறதுக்கு, அதான் ஃபாதர் கடவுளுடைய அன்பு, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அங்கனுக்குள்ளே ஒரு இறையியல் வகுப்பு, 4 வருஷம் படிச்சது, நான் படிச்சது வீணா போச்சு, அதுக்குள்ள 4 நிமிஷம் பேசுனது தான் என்னுடைய இறையியல் வகுப்பாக மாறியது. அன்பிற்கினிய உறவுகளை, வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வீணடிக்காதீர்கள். வாழ்க்கை வாழத்தான், உள்ளிருந்து என்ன வெளி வருகிறது என்பதை பாருங்கள். போட்டியும் பொறாமையும் களவும் தீய குணங்களும் வெளிவருகிறது, அதை கொஞ்சம் நிறுத்தி கொள்ளுங்கள், அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்கள். சற்று ஆழமாக அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், சக உறவுகளை மதித்து நடங்கள், அன்பில் நிலைத்திருங்கள் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய உதாரணமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசுவை சிலுவை பாதையில் கவனியுங்கள். தனக்கு தோள் கொடுத்த சிமியோனை நினைத்து அவர் நின்று விடவில்லை, தன் முகத்தை துடைத்த வெரோனிக்காவை நினைத்து அவர் நின்று விடவில்லை, தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார்.
எருசலேம் மகளிர் 8ஆம் ஸ்தலத்திலே அழுது கொண்டிருக்கும் போது கூட சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழுக வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி முடித்து அவர் பயணத்தை தொடர்கிறார். மனிதர்களில் அவர் மயங்கி போகவில்லை, ஏனென்றால் இறைவனில் அவர் கலந்து இருந்தார். நாமும் இன்று மனிதர்களில் மயங்கி போயிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக நிரந்தரமாக இருக்காது. மயக்கத்திலே தான் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நாம் மாற்றப்படுவோம். என் அன்பிற்கு நீ உறவுகளே, நாம் தூரம் செல்ல வேண்டாம், ஏனென்றால் கடவுள் அருகிலேயே இருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய கடவுளை நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நாம் எவ்வளவு தூரம் போனாலும் பயணம் முற்றிலும் வீண். எனவே அருகில் இருக்கக்கூடிய கடவுளை அடைய இந்த திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமீன்.